இந்த உடற்பயிற்சி மன்றம் 1931 ஆரம்பிச்சு காமா ஃபைல்வானே இங்கே வந்ததாக சொல்லி இருப்பார். 1958 தான் நான் வந்தேன். எனக்கு கூட வந்தவங்கெல்லாம் இப்போ இல்லை. இப்போ நான் இருக்கிறேன். எனக்கு 89 வயசு, அடுத்து 90. அது வந்து தெய்வம் மாதிரி எங்களுக்கு. கோயில் எங்களுக்கு தான். டெம்பிள் டெம்பிள் தான். 2004 நேஷனல் போனேன் சத்தீஸ்கரில். பிப்ரவரி 17 போட்டி, அங்கே 14 கிளம்புறேன். காலையில் ஒரு ஆக்சிடென்ட், காலில் அடிபட்டுடுச்சு. ஆனால் போக வேண்டான்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸு நேஷனலில். அதுக்கு 410 கிலோ செஞ்சு இந்தியாவில் செகண்ட் வரும். திவாகர் ஆமா, யூனிவர்சிட்டிக்கு போனேன். அர்னால்டு கூட யூனிவர்சிட்டிக்கு போனேன். என்னென்னமோ நினைச்சையா உள்ள தோண்ட சரி, வயசு எனக்கு வந்து 69 முடிஞ்சு 70 வயசுல ஒரு மனுஷன் ரெக்கார்ட வச்சுக்கிட்டு அதை இன்னும் யாரும் பிரேக் பண்ண முடியாம இருக்கியா? உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது? ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டுக்கிறேன். 72 145 கிலோ பெஞ்ச் பிரஸ்னா விட்ட நரம்பெல்லாம் கட் ஆகிடும், ஹார்ட் நரம்பு போயிடும். அதை செய்கிறோம். இது நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட மெம்பர்ஸ். ஜெயக்குமார் இப்போ மினிஸ்டர் இருக்காரு, அவரெல்லாம் இங்கே செஞ்சவங்க தான். உப்பு சுப்பராயன் ஸ்டென்ட் மாஸ்டர், அவரு மெம்பரு. அதனால எங்கள் ஆண்டு விழாவில் பிரபு அப்படிலாம் வருவாங்க அந்த பீரியடில். வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது நான் ஃபஸ்ட்டு நீங்கள் வரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டேன். இந்த ஏரியாவிலேயே ரொம்ப பழைய ஜிம்மு. ஆமாம், அதை தாண்டி ரொம்ப வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிம்மு எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு? இந்த உடற்பயிற்சி மன்றம் 1931 ஸ்ரீராமல் நாயுடு அவர் ஒரு லேண்ட்லார்ட். இந்த ஏரியாலேயே அவருக்கு அப்போவே 1000 கோடி சொத்து, ஃபுல்லாக மரங்கள் அப்படிலாம் வச்சுருந்தார். இந்த மீனவ சமுதாயம் தான் இங்கே ரொம்ப இருந்தது அந்த இடத்துல. அந்த ராயபுரமே மீனவ சமுதாயம். அப்போ வந்து அந்த பீரியடில் எங்களுக்கு கூட தெரியாது. நானே 37 பிறந்தவன் தான். 1937 நான் பிறந்தேன். அப்போது 31 அவர் ஆரம்பித்து காமா ஃபைல்வானே இங்கே வந்ததாக சொல்லி இருப்பார் அவர். காமா ஃபைல்வான் இங்கே ஜிம்னாஸ்டிக் இந்த இதெல்லாம் இருந்தது. இந்த டபுள் பார் இல்லை, இந்த லென்த்தாக இருந்தது. ஸோ நாங்கள்லாம் வந்து அப்படியே ஓடிட்டு இருந்தது. 1958 தான் நான் வந்தேன். எனக்கு கூட வந்தவங்கெல்லாம் இப்போ இல்லை. இப்போ நான் இருக்கிறேன். எனக்கு 89 வயசு, அடுத்து 90. இந்த உடற்பயிற்சி மன்றம் அப்படி ஆரம்பிச்சது. நாங்களாம் வந்த பிறகு தான் 1960 ஒரு அக்கௌண்ட் புக்கை ஓப்பன் பண்ணேன். அவரே கேட்பார், என்னையா கணக்கு சரியில்லையா அப்படின்வார். யார் ஏழைங்கிட்ட பணம் வாங்காதேன்வார். எங்கிட்ட தான். ஆமாம், ஏழைங்கிட்ட பணம் வாங்காதேன்வார். அப்புறம் நாங்கள் ₹1 வாங்குவோம். அப்போவே என்ன செய்யறது, என்ன டிசிப்ளினுக்காக ₹1 ஃபீஸ். எங்கள் மற்றவங்களுக்கு ₹3 அப்படி இருந்தது. அப்படி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இந்த உடற்பயிற்சி மன்றத்தினால அந்த பீரியட்லேருந்து இது வரைக்கும் எங்ககிட்ட இந்த ஸ்டெராய்டு பிஸ்னஸே கிடையாது. ஆமாம், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக தான் இருந்துச்சு எல்லாமே. ஆமாம், மேனுவலே கொஞ்சம் நாங்கள் இப்போ இதெல்லாம் போட்டுருக்கோம். இப்போ அப்படி இருந்ததுனால நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட மெம்பர்ஸு. ஜெயக்குமார் இப்போ மினிஸ்டர் இருக்கார், அவரெல்லாம் இங்கே செஞ்சவங்க தான். ஆமாம், சுப்பராயன் எல்லாம் இதில் லிங்க் தான். இல்லை ஸ்டென்ட் மாஸ்டர், அவரு மெம்பரு. ஆமாம், அவருடைய பையன் தான் ஸ்டென்ட் எல்லாம். அதனால எங்கள் ஆண்டு விழாவில் பிரபு அப்படிலாம் வருவாங்க அந்த பீரியடில். அது 80. இப்படி இருந்த போது என்ன மாதிரியே நிறைய பேர் டெவலப் ஆகி வாழ்க்கையில் நிறைய முன்னுக்கு. இல்லைன்னா எங்கேயோ கிளார்க்காக போயிருப்போம். இப்போ நான் ஐ பிகம் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர், இப்படி எல்லாருமே இருந்தோம். அதனால இங்கேருந்து ஒரு 10-15 பேர் ரெக்ரூட்மெண்ட் ரயில்வேல வந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இதை ரொம்ப ஒழுக்கத்தோடு தான் வளர்த்தோம். அங்கங்கே சின்ன இது வரோம், அப்பப்போ அடங்கிடுவோம். நல்லா இருக்கும். பெரிய பெரிய அரசியல்வாதி இது இல்லை. ராயபுரம் மன்னோ இருக்கார், அவரு, இன்னொருத்தர் மதுசூதனன் மினிஸ்டர், எல்லாம் லிங்க்டு இந்த ஜிம்மில் கூட வளர்ந்ததுனால நாங்கள் நல்லா இருந்தனால தான் இந்த விசுவாசம் தான் இந்த உடற்பயிற்சி மட்டும் ஓடிடுறோம். இன்னைக்கு நான் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கிறேன்னா இந்த மெம்பர்ஸ் எல்லாம் சீனியர்ஸ் எல்லாருமே. இப்போ பவர் லிஃப்டிங்கில் நாங்கள் ஒரு 4 வெயிட் லிஃப்டிங் ஒரு காலத்தில் எல்லாம் இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஆக்டிவ் வெயிட் லிஃப்டிங்கில் கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங் கம்மி. பவர் லிஃப்டிங் இப்போது லக்ஷ்மண் எல்லாம் நல்லா ஸ்டேட் லெவலுக்கு, நேஷ்னல் லெவல், அவர் இன்டர்நேஷ்னல் ஆகிட்டாரு. பாடி பில்டிங்லேயும் அது மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட பாடி பில்டிங் நல்லா இருக்குது. நானே பாடி பில்டிங்கில் செக்ரட்டரி தான். 1990 இந்தியன் ஃபெடரேஷன்லேருந்து நான்
ஜட்ஜஸ் கமிட்டி சேர்மன் அப்படிலாம் இருந்தேன். இப்போ கூட மதுரையில் 3ஆம் தேதி மதுரையில் நடக்குது ஜனவரி மாதம். நம்ம இதில் ஜிம்லேருந்து ஒரு 5 பேர் வரும். அப்படி இந்த உடற்பயிற்சி மன்றம், இந்த உடற்பயிற்சி மன்றத்தில் நான் நட்சலில் முடிக்கிறேன். ஈவன் டுடே நாங்கள் 100 rupees தான் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம். 100 ரூபா தான். நானே சொல்லுவேன், லக்ஷ்மணா பரவாயில்ல விடுங்க நச்சுன்னு வரும். எனக்கு கூட கொஞ்சம் ஏற்றுனது தான். அதுக்கப்புறம் தான் ஆடிட்டரே சொன்னார், ரொம்ப இருந்தாலே இன்கம் டேக்ஸ்லாம் வந்துடும். ஏன்னா எங்கள் அக்கௌண்ட் வந்து நேஷனல்ஸ் பேங்க்கில் இருக்குது, இந்தியன் பேங்க்கில். எந்த ஜிம்லேயும் கிடையாது. HDFC பேங்க்கு, ஆக்சிஸ் எல்லாம் போட்டு எடுக்கிற கேஸ். நாங்கள் அப்படி இல்லை, போடுறதுக்கே நீ முதல்ல பேன் கார்டு வாங்கிட்டான் இந்த பேங்க்காரன். அப்படி இருக்குது. எல்லாம் அழகாக வச்சுட்டு இருக்கிறோம். அது காரணம் இந்த சீனியர் மெம்பர்ஸ் தான். சீனியர் மெம்பர்ஸ் நம்ம வந்து லக்ஷ்மண் மாதிரி அவருக்கு உதவுத்துணையாக எல்லாரும் இருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்குது. இது இன்னும் தொடர்ந்து போவோம். நாங்கள் வந்து இந்த உடற்பயிற்சி மன்றத்தில் நிறைய தயார் பண்ணுறோம் சாம்பியன்ஸை. பவர் லிஃப்டிங், வெயிட், பாடி பில்டிங். இப்போ as on date வெயிட் லிஃப்டிங் இப்போ இல்லை. இதுதான் நட்ஸில் சொல்லி முடிச்சேன். வேறு ஏதாவது ஷார்ட்? கண்டிப்பாக சார். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஸ்டேஜ் ஏறும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், இது நம்ம ப்ராடக்ட். நானே ஸ்டேஜ் ஏறி 1960 ஜூனியர் நேஷனல் ஜெயித்தேன் வெயிட் லிஃப்டிங்கில். அதனால தான் ரயில்வேல வேலை கொடுத்தான். 64 நான் ஜாயின் ரயில்வேஸ் கிளார்க்காக ஜாயின் பண்ணி பஞ்சாபில் கோர்ஸ் படித்து பிகம் இன் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டேன். அப்புறம் 82 ஏஷியன் கேம்ஸில் நான் இந்தியன் கோச், சீஃப் கோச் வெயிட் லிஃப்டிங்க்கு. 82 ஏஷியன் கேம்ஸ் டெல்லி. அதே மாதிரி நிறைய ஃபாரின் போயிருக்கேன். ஆனால் எல்லாமே காரணம் இந்த உடற்பயிற்சி மன்றம் தான். அப்போல்லாம் எங்களுக்கு 5-7 நாள்னா 5 நாள் ஒர்க் அவுட்டு. சாட்டர்டே சண்டே இல்லை, மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே ஒர்க் அவுட்டு, டியூஸ்டே தேர்ஸ்டே அடிஷ்னல் எக்ஸசைஸ். ஜிம்மில் வந்து நின்றுட்டு இருப்போம். எங்கள் வாத்தியார் சுப்பிரமணியம் நடந்துட்டார். அவர் மரத்தச்சாலி. அவர் தான் எங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் நாங்கள் டெவலப் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் படிச்சிட்டோம் இல்லையா, அந்த கேம் ஹவு த பார் ஷுட் ட்ராவல் எல்லாம் நாங்கள் படித்தோம். படித்த பஞ்சாபில் படிக்கும்போது பார் ஷுட் ட்ராவல் ஈக்குவல் க்ளோஸ் டு த பாடி. இப்படி போயிட்டுன்னா அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ், அந்த மாதிரிலாம் இதெல்லாம் படித்தோம். ஆனால் அடிப்படை அவர் தான். அது நினைப்போம் இன்னைக்கு அவர் இல்லை, இஸ் நோ மோர். புரியுது சார். அப்படி இந்த உடற்பயிற்சி மன்றம் வளர்த்து இன்றைக்கி நல்லா இருக்குது. எங்களுக்கெல்லாம் பெருமை. எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, விட்டுட்டு வந்துடுங்களா அப்படின்வாங்க. முடியாது. இங்கே கூட ஒரு மெம்பர் ஒருத்தர் கேட்டார், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி, என்ன நீங்களே இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்பா நான் என்றைக்கு இறக்குறேனோ அங்கே வந்தீங்கன்னா ரெக்கார்டு. இன்றைக்கி 62 நோட் புக் இருக்குது. 3 ரூபா உங்கள்கிட்ட. ஆமாம். இப்போ எங்கள் தலைவர் காமராஜ் 66 ஜாயின் பண்ணார். இவங்கெல்லாம் 74 அந்த செட்டு. எதுக்கு இப்படி சொல்கிறேன், உடற்பயிற்சி மட்டும் இந்த மாதிரி உலகத்திலேயே இருக்குது. உலகத்திலே கிடையாது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மேனுவல் ஜிம் அங்கங்க. ஆனால் அதுவே இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைட்ராலிக்காக மாறிடுச்சு. ஆனால் இன்னுமே நான் காலம்பரை வந்து பார்த்தா எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுறதாங்க. காலம்பரை இத்தனை பேர் வராங்களா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமே எனக்குள்ளே இருந்துச்சு. அது காரணம் டிசிப்ளின் அண்ட் ஆல்சோ லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா. வெளியில 1000 ரூபாய் தானே, நாங்கள் 100 ரூபாய் வாங்குறோம். மாதம் 100 ரூபாய் தான். இந்த இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்களா? 6 மாதத்துக்கு ஒன்று கூட வாங்குறோம். somebody wants to pay. ஸோ கால்குலேட் அப்படின்னா 1000 ரூபாய் வச்சு வாங்கிடுறோம். அப்படி பே பண்ணுறாங்க. வெரி ரேர். சூப்பர் சார். அதே மாதிரி இது காரணம் வந்து லெஸ் சப்ஸ்கிரிப்ஷன், டிசிப்ளின் கரெக்டாக. வி காட் எங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு, இவர் பூபதி, 2 பேர் கொஞ்சம் அண்ணாச்சி லக்ஷ்மணன். நான் அண்ணாச்சி தான் கூப்பிடுவாங்க. அவரு எல்லாம் பார்த்துக்கிறாங்க. எல்லாருமே தான். சூப்பர் சார். Everybody has got contributed. Percentage of contribution may be less or more. எல்லாருடைய உடற்பயிற்சி மன்றம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது எங்கள் வீட்டிலேயே சொல்லும்போது நான் அதை மன்றத்திலே சொல்லுவேன், the day I die, come to my house, all the records will be handed over. ஏன்னா அதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறோம், எங்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. புரியுது சார். அது யார்கிட்ட தானே வைக்கணும், ஒருத்தர் தானே வைக்க முடியும். நைஸ். அது காரணம் பிகாஸ் ஆஃப் ஜிம் தான். அது ரொம்ப உடல் சொன்னார் நேற்று தான் நைட் 9 கிடைக்கல. இல்லை லக்ஷ்மணன், ஓகே சார் நாளைக்கு ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னா. எப்போ 7 மணி? அதோட 7 மணியா? என் ஒய்ஃப் கொஞ்சம் சிக். இப்போ சிக்குனா நாட் சிக், சிஸ் ரிட்டையர்ட் ஹெட்மிஸ்ட்ரஸ். நேற்று தான் அந்த எம்ஆர்சி இந்த எம்ஆர்ஐ இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வந்து நான் பார்த்துட்டு காலையில் எழுப்பிட்டு தான் வரணும். நான் வீட்டில் கீழே இருக்கேன். ஐ காட் 4 children. ஸோ இது வந்து அதே தான் ஓடியாந்துட்டேன் நான். புரியுது சார். அதான் ஐ எம் வெரி கிளாட் யூ ஹவ் டேக்கன் த இன்டர்வியூ. கண்டிப்பாக சார், எங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை எடுக்காமல் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கக்கூடியவங்க ரொம்ப டிசிப்ளினாக பின்பற்றி அதை தாண்டி சேஃபாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா சார்? நான் வந்து இப்போ அங்கே தூரம் வர முடியாது இல்லை. இப்போ அங்கே பார்க்குங்களையே புள்ளி சிஸ்டம் போட்டான். ஓகே. ஸோ அதை நான் டெய்லி பண்ணிடுவேன். ஆமாம், புள்ளி பண்ணிவிட்டு ½ hour வாக்.
தட் இஸ் தி why I am so strong now. யா ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா இந்த ஸ்ட்ராங் மீன்ஸ் there is no sickness. ஓகே. ஏஜ் ஃபேக்டரில் கம் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் வரும். நோ அதர் ப்ராப்ளம் ஃபார் மீ. இப்போ நடந்து வருவேன், போவேன், ஆனால் ஓட மாட்டேன் ரொம்ப. ஓகே. ஐ வில் கோ ஃபார் ஜாகிங். இல்லை, என்னுடைய இதுவே சொல்ல வேண்டியதாக இருக்குது. வெயிட் ட்ரைனிங் இப்போ செய்ய முடியாது. அங்கே அண்ணாச்சி ஒரு 5 வருஷம் முன்னால் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷன் செய்யுதுங்க. இந்த உடற்பயிற்சி மட்டும்தான் என்னை வளர்த்துது. அது விட மாட்டேன் நான். நம்ம எதுதான் வந்து அப்படி சின்ன கிளிக் வந்தால் கூட ஐ வில் see this is vanished. ஏன்னா ரொம்ப அது வந்து தெய்வம் மாதிரி எங்களுக்கு. கோயில் எங்களுக்கு தான் டெம்பிள். ஓகே. டெம்பிள் ஒன் வே டெம்பிள் தான். இது எதாச்சுன்னா எனக்கு தூக்கம் வராது. ஒரு சின்ன டிஸ்பியூட் வரும்போது அதே தான் மைண்டில் இருக்கும். ஓகே. ஸோ வெரி ப்ரவுட் டு பி எ மெம்பர் ஆர் ஆர்கனைசர் ஆஃப் திஸ் சாம்பியன்ஷிப் ஜிம்னேஷியம். ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களுக்கு. இல்லை இட் இஸ் அவர் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ ஹியர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஜிம்மில் உங்களுடைய பொறுப்பு என்ன? அதை தாண்டி நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஜிம்மில் வந்து நீங்கள் இருக்கீங்க? இந்த ஜிம்மில் வந்து நான் பொருளாளராக இருக்கேன். ஓகே. 72 நான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே. 72 1972 எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே இங்கே வந்தேன். ஓகே. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்குமே பண்ணி வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஓகே. டெய்லி ஒரு 1 hour 5 நாள் 6 நாள் இதில் இது பண்ணுவேன். சண்டே ஆனால் ரெஸ்ட்டு. அது மசிலுக்கு வந்து இது கொடுக்கணும். அது எப்போதுமே எல்லாருமே கொடுக்கணும். ஆமாம், அது எல்லாமே இந்த எப்போதுமே வாரத்தில் 7 நாள் ஒர்க் அவுட். இல்லை அது இருக்கவே கூடாது. அது ஓகே. ஒரு நாளாவது கொடுக்கணும். இன்னும் 2 நாள் கொடுத்தா இன்னும் நல்லது. ஓகே. இன்னும் மசில் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே. எல்லாருக்குமே ஒரு மிஷின் ஓடினா கூட ரெஸ்ட் வேணும் இல்லை? ஆமாம், இதுதான் கணக்கு. ஓகே. அதனால 7 நாள் ஒர்க் அவுட்லாம் வேஸ்ட்டு. ஓகே, புரியுது சார். நீங்கள் முதல்ல ஸ்டேஜ் ஏறினது எப்போன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது 72 நான் ஜாயின் பண்ணேன். 80 வரைக்கும் நான் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 பேர் ரொம்ப ஹெவியாக போட்டுருந்தாங்க. நான் எப்போ வந்தாலும் ஒரு 3 தடவை தோத்துட்டு தான் போனேன். செய்யலை, இங்கே முடியல. அதுக்கப்புறமேல் ஒவ்வொருத்தரையாக பீட் பண்ணிட்டு வந்தேன். 80 எல்லாரையுமே பீட் பண்ணிட்டேன். 82 அதை 10 வருஷத்தில். அதுக்கப்புறமேலு நான் பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இங்கே சின்ன சின்ன டோர்னமெண்ட் எல்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து மோகனகிருஷ்ணன் இங்கே ஒரு ஜிம்மில் அவர் ஒரு மெம்பர், பவர் லிஃப்டர், வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் வரையும் போயிருக்காரு. அப்பா. அவர் வந்து ஸ்காட்லாண்டில் ஒரு 2 வருஷம் கோச்சாக இருந்தார். இந்த ஜிம்மில் இருந்தது போன ஜிம்மில் இருந்து ஸ்காட்லாண்டில் கோச்சாக இருந்தார் 2 வருஷம். அவர் வந்து தான் என்னை வந்து நேஷ்னல் லெவலுக்கு கூப்பிட்டு போனார். அடுத்தது என்னுடைய குருநாதர் வழிகாட்டுதல் அவர் தான். செஞ்சது நான் செஞ்சால் கூட வழிகாட்டுதல் அவர் தான். அவர் இல்லைன்னா என்னால் போயிருக்க முடியாது. 2004 நேஷ்னல் இதில் போனேன், சத்தீஸ்கரில். நான் வந்து காலையில் அன்றைக்கி கிளம்புறேன். பிப்ரவரி 17 போட்டி. அங்கே 14 கிளம்புறேன். காலையில் ஒரு ஆக்சிடெண்ட்டு, காலில் அடிபட்டுடுச்சு. ஓகே. காலையில் 10-11 மணிக்கு. அப்புறம் 7 தையல் போட்டுட்டு நைட்டு கிளம்புறேன் நான். ஆனால் போக வேண்டான்னாங்க. டாக்டர்கிட்ட சொல்கிறேன், இல்லை சார் செஞ்சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கு. 2வது எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸு நேஷ்னலில், இதை விட்டுறக்கூடாது அப்படின்ட்டு போனேன். அங்கேயும் போய் செஞ்சேன். செய்யக்கூடாதுன்னாங்க. அங்கே நொண்டிக்கிட்டு தான் போனேன். செய்யக்கூடாதுன்னாங்க, அனுப்பிட்டுன்னாங்க. அப்புறம் இந்தியன் செக்ரட்டரி வந்து அந்த மோகனகிருஷ்ணனுக்கு ரொம்ப பழக்கம். அதனால் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாங்க. செஞ்சேன். நான் 445 கிலோ செய்வேன் சாதாரணமாக டோட்டலு. ஓகே. அதுக்கு 410 கிலோ செஞ்சு இந்தியாவில் செகண்ட் வந்தேன். 7 தையல் போட்டு தான் ஃபஸ்ட்டு எனக்கு இதை மாதிரி பண்ண விட்டது. எனக்கு இந்தியாவிலே அதான் ஃபஸ்ட் டைம். சூப்பர் சார். அதுக்கப்புறமேல் நான் செஞ்சு 410 கிலோ செஞ்சு செகண்ட் வந்தேன். அப்புறம் என்னை மறுபடியும் ஏஷியா செலெக்ஷனுக்காக ஃபஸ்ட்டு வந்தால் தான் ஏஷியா செலெக்ஷன் போக முடியும். அதனால் அவங்கள ஏஷியா செலெக்ஷனுக்கு அவங்கள இது பண்ணாங்க. சரி, நான் அவர் இது போனார். நான் வந்து எனக்கு கரெக்டாக அங்கே வந்த உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, பிளாஸ்டிக் சர்ஜரி. ஏன்னா தோல் ஒட்டலை, மேலே கோடி இருக்கு, உள்ளே சதை கூடலை. ஓகே. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி எல்லாம் முடிச்சு நான் இப்போ இதில் இருக்கேன், ரெஸ்ட்டில் இருக்கேன். மறுபடியும் வேர்ல்டு வந்து இதில் நடக்குது, உதய்பூரில். அது ஏஷியா வந்து உஸ்பெகிஸ்தானில். ஓகே. அது போகலை நான். வேர்ல்டு வந்து இதில் உதய்பூரில் நடக்குது, ராஜஸ்தான். சரின்ட்டு அங்கே இது பண்ணி எனக்கு செலெக்ஷன் கொடுக்கணுன்னா மறுபடியும் 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியன் சாய் டெல்லியில் இருக்குது. ஆமாம், சாய். அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நேனையும் அவன் ஃபஸ்ட்டு வந்த வரையும் போட்டாங்க.
அப்போ நான் வந்து 440 கிலோ செஞ்சேன், அவர் 420 கிலோ செஞ்சார். ஓகே ஓகே. எனக்கு தான் சான்ஸை கொடுத்தாங்க. வேர்ல்டுக்கு போனேன், வேர்ல்டில் செகண்ட் வந்தேன். இங்க இருக்கிறவரு ஒரு 2004 ஏறினவரு. ஆமாம், 2004 அக்டோபர் மாதம் வேர்ல்டில் செகண்ட் வந்தேன். எத்தனை பேர் இங்கேருந்து வேர்ல்டு போயிருக்காங்க சார்? வேர்ல்டு அதாவது ஓகே. இவர் யாரு? பாடி பில்டர் போனார் நம்ம இதுல திவாகர். ஆமா, யூனிவர்சிட்டிக்கு போன அர்னால்டு கூட யூனிவர்சிட்டிக்கு போனார். என்னென்னமோ நினைச்சையா உள்ள தோண்ட தோண்ட அந்த மாதிரி அதுல வந்து அவர் போனாரு. ஆமா, ஜெய்ஜாண்டிகா இருப்பாரு, செம்ம பாடி பிரேம், சூப்பரா இருக்கும். ஸ்கெட்ச் அந்த மாதிரி இருக்கும் அவரு. அப்புறம் இந்த ஹரிஷ். ஆமா, இப்ப ஹரிஷ் ஹரிஷ். ஆனா நேஷனல் வரைக்கும் போயிருக்காங்க. நேஷனல் வரையும் நிறைய பேர் போயிருக்காங்க பாடி பில்டிங்ல நம்ம ஜிம்ல இருந்து. நேஷனல் தமிழ்நாடுல டசன்ட் மேட்டர், நிறைய பேர். ஆமா, டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு படிச்சேன். ஆமா, நேஷனல் வரைக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க பாடி பில்டிங். எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பவர் லிஃப்டிங்லயும் நேஷனல் நிறைய பேர் போயிருக்கோம். நான் 5 தடவை இந்தியாவில் சாம்பியன் பவர் லிஃப்டிங்ல. 2வது இந்தியன் ரெக்கார்டு என்கிட்ட தான் இருக்கு. இப்போ இன்னும் அதை பிரேக் பண்ணல. இல்ல, அதாவது 2013ல ஒருத்தர் போட்டு வச்சிருந்தார் பெஞ்ச் பிரஸ், 90 கிலோ போட்டிருந்தாரு. நான் வந்து இப்ப 2023ல அதை பிரேக் பண்ண பெங்களூர்ல. 2023 என்னங்க 2 வருஷம் முன்னாடி பண்ணிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முந்தின வருஷம் இருங்க 23ல அதை பிரேக் பண்ண 91 ஆக்குனேன். அப்ப இன்னொருத்தர் வந்து இன்னொன்னுல வந்து எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒன்று காஸ்டியூம் போட்டு செய்யறது, அதில் 102 போட்டிருந்தாரு ஒருத்தர் பாம்பேல இருந்து, மகாராஷ்டிரா. அதை வந்து என்னை பீட் பண்ண முடியல அன்னைக்கு. அதனால பெங்களூரில் ஒரு ரெக்கார்ட். அடுத்து 2024 தோறி பாருங்க கோவாவில். அது சரி, கோவாவில் நடந்த போது 2த்துலயுமே என்னுடைய ரெக்கார்ட். அடுத்து என்ன ரெக்கார்டு சார் பிளான் பண்ணி? அடுத்து இப்போ ஹரியானாக்கு போறேன், பஞ்சாப். அடுத்த ரெக்கார்டு இப்போ அடுத்த ஜனவரி, அதுக்கு தான் இப்போ ட்ரைனிங். சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க வயசு எனக்கு வந்து 69 முடிஞ்சு 70 வயசுல ஒரு மனுஷன் ரெக்கார்டை வச்சுக்கிட்டு அதை இன்னும் யாரும் பிரேக் பண்ண முடியாம இருக்கியா? சூப்பர் சார், ரொம்ப பெரிய விஷயம். அதுதாங்க கடவுள் கொடுத்த கிஃப்ட். 2வது இந்த ஜிம் வந்து அந்த அளவுக்கு நாங்க நேசிக்கிறோம். கண்டிப்பா எனக்கு என்னன்னா இந்த ஜிம்ல இன்னும் பல பேர் வரணும். ஆமா, இன்னும் பல விஷயங்கள் செய்யணும். எனக்கு எப்போதுமே மேனுவல் ஜிம் மேல ஒரு நம்பிக்கை உண்டு. அதாவது எப்படி இல்லை, இன்னொன்று என்னன்னா மேனுவல்ல செய்யறது வந்து அப்படியே நிற்கும். இதில் இருக்கும்போது கெடுக்கிறது நல்லா இதாகிடும், போய் உடனே போயிடும். புஷ் காத்தடிச்ச பலூன் மாதிரி. 2வது ஸ்டெராய்டு யூஸ் பண்ணாத ஜிம் இது ஒன்று தான் இந்தியாவில். யாருமே இங்கே தொடக்கூடாதுங்க. ஆமா, பண்றாங்க, நாங்க அதெல்லாம் பண்றது இல்லை. அதாவது இன்னொருத்தர் அப்படி பண்ணாலும் அவங்க நம்ம ஜிம்மு பேர்ல செய்யல, வெளியே ட்ரைனிங் பண்றாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு ஆசை, நல்லா வரணும் உடம்பு. நான் ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவேன்னா, உனக்கு வேலைக்கு கிடைச்சதுன்னா அந்த நேரம் யூஸ் பண்ணிக்கோ, செஞ்சுக்கோ, விட்டுரு அதோட. அதுக்கப்புறம் செய்யக்கூடாது, உடம்பு தான் ஃபர்ஸ்ட். அதனால தான் இந்த ஜிம்மில் இன்னைக்கு வரைக்கும் 50 வயசு கடந்தவங்க 60 பேர் இருக்கும். மற்ற ஜிம்ல எல்லாம் 2-3 பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தர் கூட ஆகல, அந்த அளவுக்கு ஃபிட்டிங். 2வது எல்லாருமே நல்ல ஒரு ஆசையா நல்ல பவரா செய்யணுன்ற ஒரு இது. அது மேனுவல். இது மேனுவல்ன்றனால எல்லாருமே நல்லா நிற்கிது உடம்பும். அவங்களுக்கும் ஒரு ஆசை, கண்டினியூவாக எதாவது செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டு சந்தோஷமாக போகிற ஜிம் இது ஒன்று. சூப்பர் சார். அதனால தான் இத்தனை வருஷம் இருக்குது. ஓகே ஓகே. அது இல்லாமல் ஐ மீன் நீங்கள் சொன்னீங்களே ப்ரோட்டீன் பவுடர்லாம் கூட. ஆமாம், எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹரிஷுமே ஆமாம் ஆமாம், இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி இருக்கவங்க போனாலே டப்பா டப்பாவா வச்சு அதுதான் கமர்ஷியலா பண்றாங்க சார். சார், இது லாப நோக்கே கிடையாதுங்க. ஓகே, அது ஒண்ணுதாங்க. இப்பயும் இன்னைக்கு இந்த ஜிம் இருக்கிற காரணம் தான் லாப நோக்கு இல்லாம பண்றாங்க. ஏன்னா இப்ப பாத்துக்கிறவர் இவர் இருக்காரு, இப்போ அவருக்கு ஒரு 10-12 ரூபாய் கொடுக்கணும். ஆமா, அது கொடுக்கலன்னா அவரால் எப்படி முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால காலையிலயும் வராரு, ஈவினிங்கும் வராரு. அதனால அவருக்கு ஒரு 12,000 ரூபாய். அது இல்லாம இது வந்து மெயின்டெனன்ஸ் இது. ஆனா இது வந்து ஒரு ஆண்டு விழாவோ ஒரு இதோ எதுக்குனாலும் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா நேர்மையான இதுன்ட்டு அது ஒன்று இருக்குது. இன்னைக்கு இந்த ஜிம்மில் தாங்க நேஷனல் வாத்தியார் சார், நம்ம நேஷனலைஸ் பேங்க்கில் இன்னைக்கு இது வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட அக்கௌண்ட்டில் ஒரு 6 லட்சம் ரூபாய் வைக்கிறோம்.
இல்லாட்டினா எந்த ஜிம்லையும் வந்து நான் இதில் வர்றவர்களே வரல. எங்க சென்னையில் தமிழ்நாட்டில் கூட இவ்வளோ துட்டு இல்லை. தமிழ்நாடு பவர் லிஃப்டிங் அசோசியேஷன்ல கூட கிடையாது இத்தனை லட்சம். ஓகே, அதை மாதிரி சேர்த்து வச்சு இந்த ஜிம்மு அடுத்து எந்த கட்டத்துக்கு நகரணும் நீங்க? இந்த ஜிம் என்னன்னா இப்போ கொஞ்சம் அப்போ வந்து அந்த பெரியவர் வந்து நம்மளுக்கு இதை கொடுத்தாரு, இந்த இது ஃப்ரீயாக செய்யுங்க, எதுவுமே பண்ண விட யார்ட்டையும் ஃபீஸ் வாங்காதீங்கன்ட்டு. அப்படியே மேலே மேலே போய் வாத்தியார் வந்து வாத்தியார் தான், அவர் தான் எங்களுக்கு அது வரைக்கும் உட்காந்துருக்காரு. திருவேங்கடம் வாத்தியார் தான் எங்களுடைய இது எல்லாமே. அவர் வந்து போயிட்டாரா? அவர் வந்து 62 அவர் மெயின்டைன் பண்ணார். 58 ஜாயின் பண்ணிட்டார். அதுலேருந்து கண்டினியூ அவர் பண்ணிக்கிட்டே வந்தபோது அதுக்கு அடுத்து 2001 இந்த இதெல்லாம் போட்டோம், ஹைட்ராலிக் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம், கீழே மேலே இதெல்லாம் கொஞ்சம் போட்டோம். 2001 அப்போ தான் இதை கட்டி போட்டோம். இதை வந்து மேலே இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. இது வந்து நம்ம சொந்த இடம் கிடையாது. ஆனால் அவங்க பெரியவர் எங்களுக்கு இதில் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து அதுக்கடுத்து 3வது தலைமுறை இல்லை எங்களுக்கு கொடுத்துருங்க, இடம் வேணும் அப்படின்னு ஒரு கேஸில் இருக்கு. ஆனால் எங்களை வந்து நாங்கள் 95 வருஷமா இங்கே இருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜிம்மு நீங்கள் கொடுங்க. இங்கேன்னு இல்லை, இது வந்து பேசேஜ் இவ்வளோ தூரம் இருக்கு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு போயிடுது. அவங்க கேட்குற காரணம் நியாயம், அதெல்லாம் எங்களுக்கு வேஸ்ட்டு தானே. அப்போ நீங்கள் ஒரு ஓரமாக கொடுங்க, அதில் அப்படியே இது பண்ணிடுறோம், உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொந்தமாக அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை உடனே கீழே மேலே கட்டி இதை இன்னும் நவீனமாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னும் நிறையா பேர் இதை உருவாக்கணும். அடுத்தடுத்து இப்போ எனக்கு இப்போ வாத்தியாருக்கு அடுத்தது நான் வந்தேன், எனக்கு அடுத்து இருக்காங்க இங்கே. புரியுது, அவ்வளோதான். அடுத்து வாழையா வந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா எத்தனை பேரை உருவாக்கின ஜிம்மு போகாது, சாதாரணமாக நம்மள கடவுளுக்கு தெரியும் இது எப்படி நடத்துறாங்க, என்ன பண்றாங்க. லாப நோக்கே கிடையாது. 100 ரூபாய்க்கு எல்லாருமே நிறைய பேர் வந்து என்னன்னா எனக்கு தெரியல, இல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாருமே ரூபாய் போட்டு செய்வாங்க. ஓகே, ஷேர் பண்ணிக்குவோம். ஒரு ஃபங்க்ஷன்னா 2.25 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணோம். எல்லா மெம்பர்ஸ் அண்ட் கம் டொனேஷன், லிட்டில் டொனேஷன். ஆமா, எல்லாம் நாங்களே பணம் போட்டு எல்லாம் சூப்பரா செஞ்சு முடிச்சோம். சவுத் இந்தியா வச்சோம். அத மாதிரி இங்க வந்து இந்த துட்டை தான் எடுத்து பண்ணணும்னு இல்லை, அந்த அளவுக்கு எல்லாருமே ஆர்வம், எல்லாருடைய ஒத்துழைப்பு. இது எல்லாருமே கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டாங்க இங்க வந்தா. இல்ல கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ்மேன், ஓகே, அது நிறைய, அதாவது வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கும். ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. கோயிலுங்க எங்களுக்கு கடவுள் கோயில். இது நான் கோயிலுக்கு அடுத்தபடியே இதுதான். புரியுது. மெயினா அப்பனா இந்த ஜிம்முக்கு வரவங்களுக்கு டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஜிம்ல வந்து டிசிப்ளின் தான். இல்ல டிசிப்ளின் தாங்க ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் அந்த டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும், இல்லன்னா முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா, ஆனா ஜாலியா பேசுவோம். ஆனா ஒழுக்கம்னு வரும்போது இல்ல இப்படிதான் ரொம்ப கரெக்டா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்போம். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆமா, ரைடரே உள்ள வராது, உருவான ப்ராடக்ட் தான் தோடிக்குது. ஆமாங்க, தம்பி ரொம்ப பெரிய ஹார்ட் வர்க், நிறைய பேரை உருவாக்கிட்டாங்க. இல்ல இவங்க சொல்லும்போது ரொம்ப எப்படி சொல்றது, சும்மா நம்ம படத்துல நிறைய படங்கள் பார்ப்போம்ல. இன்னைக்கு வந்து பவர் லிஃப்டிங், பாடி பில்டிங் வந்து அண்ணன் தான் எங்களுக்கு வந்து இது ஸ்பான்சர் பண்றாரு. எங்களுக்கு ஃபீஸ் கட்டதெல்லாம் இவரு தான். எல்லா காம்படிஷனுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமா ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா இந்த ஜிம்முக்கு வரலையா? அதெல்லாம் கிடைக்கல. நாங்க எங்கேயுமே நாங்க கேட்கல. முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு எல்லாமே இவரு தான் ஹெல்ப் பண்றது. பாடி பில்டிங், பவர் லிஃப்டிங் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 70,000-80,000 கொடுக்குறாரு. சார் உண்மையாவே பெரிய அவருடைய சொந்த பணம், ஜிம் பணம் கிடையாது, அவருடைய சொந்த பணத்துல இருந்து கொடுக்குறாரு. அப்படி கொண்டு போனாதான் இதை வந்து டெவலப் பண்ண முடியும். காசு எடுக்க முடியல, எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியல. ஒரு அமௌண்ட் 2000 இப்ப ஒண்ணு இல்லைங்க, கலெக்ஷன் வருது 12,000 ரூபாய் வருது, இவருக்கே 12,000 ரூபாய் போயிடுதுன்னா அது என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாம் போட்டாதான் இது நடக்கும். அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே இப்படி அப்படியுமா ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ என்ன ஒண்ணுன்னா, இப்போ இந்த ஜிம்முக்காக நான் யாரு கேட்டாலும் கொடுக்குறாங்க. இப்போ கூட இதை கட்டணும்னு நான் சொல்றேன் பாருங்க, அதுக்கான வழி என்கிட்ட ரெடியா தான் இருக்கு. கண்டிப்பா செய்வோம், கிடைக்கணும். கடவுள் இதில் எங்களுக்கு கிடைச்சா கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதை செஞ்சு அடுத்தது இதே பேர்ல ரகுவீர் ஜிம்ன்ற பேர்லவே இதே மாதிரி தான், இதே பீஸ்ல தான் இதை கண்டினியூ பண்ணணும்னு என்னுடைய இது. அப்போ பெரியவர் கொடுத்தாரு அதை மாதிரி. யாரு 1931 இப்பயும் எங்களுக்கு அதே எண்ணம். 1931 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஜிம்மு வந்துருச்சுங்க. ஐயோ
போன வருஷம் முன்னாடி நான் பிறந்ததே 57 தான். 16 வருஷம் தான். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கணும். கடவுள் அதான். அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். அடுத்து நீங்க சொல்றீங்களே நான் மேலையும் கீழையும் கட்ட போறேன்னு சொன்னீங்களா, அப்படி கட்டும் போது அதே இதுல நானும் உங்களை இந்த இடத்த வந்து வாங்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா நூற்றாண்டை நோக்கி எங்க இலக்கு. ஆமா, நூற்றாண்டை நோக்கி தான் எங்களுக்கு இருக்கும். ஈஸியா நாங்க வந்துருவோம். அதுக்கு மேல அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் ஈஸியா சேர்த்துருவோம். எல்லாருமே கான்பிடன்ட் இருக்கு. சரிங்களா? எங்க லட்சியமும் அதுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். ரொம்ப நன்றி. ஈஸியா ரீச் பண்ணிடுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. உங்களுக்கு பாத்துட்டு கேட்டீங்களா? ரெடியா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் போய் எதை இது பண்றீங்க கேக்குறது கிடையாது. 2009 ஆமா 2009 ஸ்டார்ட் பண்ணோம். சார்ஜ் எடுத்தேன் 2010ல பண்ணோம். 2009 தான் இதை நான் வந்து இது பண்ணேன் ஆரம்பிச்சேன். அதாவது டேக் ஓவர் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய வேலைகள், அதனால என்னால் முடியாதுன்ட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு அப்படி அவங்க தான் வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2009 வாத்தியார் கேட்ட போது சரி நான் செய்கிறேன், அதுலேருந்து நான் பண்ணிட்டு வரேன். 2009 தான் இது வந்து ஃபஸ்ட்டு நான் அந்த ஆண்டு விழாவை நடத்துகிறோம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணிக்கு ஒருத்தர் எங்கள் அண்ணன் அந்த ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருதோ அதுக்கு இது கேர்டேக்கருக்கு 36,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பண்ண 3,000 ரூபா தான் அப்போ. அதை ஒருத்தர், அதை ஒரு மார்வாடி, இன்னொருத்தர் ஒரு இதுக்கு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக பிரித்து இந்த துட்டை எதையுமே எடுக்காமல் அப்படியே இது பண்ணி ஒரு 1,80,000 ரூபா வச்சோம். அதற்கு அப்படியே பேங்க்கில் போட்டோம். அதில் வந்து இம்ப்ரூவ் ஆனது தான். அதை போட்டு ஒரு 50,000 1 லட்சம் போடுறான்னு வச்சுக்கோங்களேன், மேற்கொண்டு போட்டு அது வந்து இன்ட்ரெஸ்ட் பிக்சடில் தான் போடுவோம். அதான் சொல்கிறேன், போட்டால் எடுக்கிறது இல்லை. அப்படியே தான் வாத்தியார் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, போட்டால் எடுக்கிறது இல்லை. இப்படியே போனது தான் இந்த அளவுக்கு. சூப்பர் சார். அதனால எல்லாருடைய ஒத்துழைப்பு. இப்போ இவங்க இப்போ அதை இவர் 50,000 ரூபா அந்த இதுல வாங்கி கொடுத்தாரு. ஒரு பெரிய மனுஷர் கொடுத்தாரு, கணேஷ் கார்டன் பிரைவேட் லிமிடெட் சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு ஜிம் பத்தி சொல்லிட்டே இருப்போம். அப்படி இப்படி இருக்குன்னு நான் ஒரு நாள் தரேன், திடீர்னு சடன்ல 50 ரூபா கொடுத்துறாரு. அப்படி ஆமா 50,000 ரூபாய் இல்ல, அது கூட எப்படி அந்த ஆண்டு விழா முடிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாருங்க. அது பெரிய விஷயங்க. அது முதல் கேட்டது கொடுக்கல, அவரு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்தாரு, பார்த்தாரு, பார்த்துட்டு இருந்தா கரெக்டா தான் இருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய அமௌண்ட் எங்க ஜிம்முக்கு வந்தது அவர்தான். ஆமா 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 ஆமா, நிஜமா ஒரு நல்லா இருக்கணும். அவர் கொடுத்தா அப்புறம் படிப்படியாக நாங்கள் நிறைய வாங்கி சேவ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிருக்கோம். ரெடியா இருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா. சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சார்? ராஜு. உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது சார்? ஃபர்ஸ்ட் நான் அதை கேட்டுக்கிறேன். 72. நான் இங்கே வந்து எல்லாத்தையுமே ஏன் வயசு என்னன்னு கேட்குறேன். எனக்கு எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. 72 வயசுல மசில் இப்பயுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. டெய்லி வருவோம். டெய்லி எத்தனை வருஷமா ஜிம்முக்குள்ள இருக்கீங்க? ரொம்ப வருஷமா செய்கிறேன், வருஷம் தெரியாது. வருஷம் தெரியாத அளவுக்கு ஒரு மனுஷன் ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. 50 வருஷம் மேல இருக்கும். 50 வருஷம். எத்தனை ஸ்டேஜ் சார்? ஆமா 50 வருஷமா இருப்பாரு. எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? அவ்வளோ சொல்ல முடியாது. ஓகே, எனக்கு என்னன்னா ஓவராலா காலம் எனக்கு நான் ஜிம்முக்கு வரேன்ப்பா, எனக்கு ஒர்க் அவுட் பண்றேன்ப்பா, எனக்கு இத்தனை கணக்கு தெரியாதுப்பா. 4 நாளுக்கு ஒரு வாட்டி 3 நாளுக்கு ஒரு வாட்டி நின்று வருவேன். ஆனால் வந்து கண்டினியூ வந்துடுவேன், வாக்கிங் போக செய்வேன். இப்பயுமே உங்க பசங்கள்லாம் ஸ்டேஜ் ஏறும்போது எப்படி இருக்கு உங்க ஜிம் பசங்க? சந்தோஷப்படுவாங்க. நான் சந்தோஷப்படுவேன், இவ்வளோ செய்கிறாங்களே நல்லா அப்படின்னு எனக்கு சந்தோஷம். நம்மளும் 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம். நான் மட்டும் செஞ்சுட்டு போகிறதில்ல, எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் பேர் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா 145 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ்ஸுன்னா விட்ட நரம்பெல்லாம் கட் ஆகிடும், ஹார்ட் நரம்பு போயிடும். அதை செய்கிறோம். வெளில நேரு ஸ்டேடியம் அங்கெல்லாம் போய் செய்வோம், அங்கெல்லாம் சீல்டு வாங்கிட்டோம். இது மாதிரி எல்லாம் கும்பலாக போவோம், செஞ்சு வருவோம். நம்ம வேலை இரும்படிக்கிற வேலை, ஷூட்டிங்கெலாம் வண்டி கொடுக்குறது. இப்போ பராசக்தி படம் அதில் சிவகார்த்திகேயன் என்னுடைய கார் தான். அது நிறைய படம் நல்ல நேரத்துக்கு கார் தான். எம்ஜிஆர் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. நல்ல நேரம் படத்துக்கு நீதிக்கு தலைவன் நினைச்சு பொல்லாத ரஜினி வருதுல்ல, நான் என் ராஜான்னு பாட்டு போட்டால் அந்த கார் வரும். அது மாதிரி காரெல்லாம் வச்சுருக்கேன் நிறைய, 15 கார். இப்போ 6 தான் இருக்குது. அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வருவோம், போக செய்வேன். வர நேரம் ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா செய்வோம். பெரிய விஷயம் ஒன்று சொல்கிறது இல்லை சார், பெரிய விஷயம் இல்லைன்ட்டீங்க. இந்த அளவுக்கு டிசிப்ளினா உடம்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஐ மீன் இங்கே இருக்கவங்கள பார்த்து நிறைய பேருக்கு அது வந்து இன்னொரு பெரிய அவேர்னஸாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். எல்லாருக்கும் ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அண்ணன் வந்தாரா, அவர் கூட செய்யணும், நல்லா இருக்கும், அவர் நல்லா செய்வார் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்கு ஐயா. இன்னும் நல்லா இருக்கும். வயசு கம்மியாக இருந்தால் ஒன்றும் நல்லா இருக்கும். எனக்கு வயசாகிடுச்சு. இப்போ எவ்வளோ கிலோ போடுறீங்க வெயிட்டு? லைட்டாக தான் பண்ணுவேன். ஓகே, அப்போ எவ்வளோ போட்டீங்க? அதிகம் 145 பெஞ்ச் ப்ரெஸ், டெட் லிஃப்ட் 200 வலிக்கிறது எல்லாம் கலந்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சாங்க.
465 கிலோ பெஞ்ச். உண்மையாவே இது வந்து ஒரு மியூசியம் தான். நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாம் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து கோவில், ஜிம்மு வந்து கோவில். இது தவறாமல் வந்து செஞ்சால் தான் எங்கள் உடம்பு நல்லா இருக்குன்னு நாலு பேர்கிட்ட சொல்லுவேன். நானும் கரெக்டாக வரேன். நான் கரெக்டாக இருந்தால் அடுத்தவங்க சொல்ல முடியும். இதுவரையில் அந்த பாக்கெட் இதெல்லாம் இல்லாமல் சினிமா ஃபீல்டில் எவ்வளோ போனால் கூட இதில் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், கெட்ட பழகி போகிறதில்ல. ஏன்னா இது காரணம் மெயின் ஜிம்மு தான். அதுதான் எங்களை வச்சு இந்த வாத்தியார் அந்த மாதிரி செய்கிறது மாதிரி இந்த லிங்கு கட்டிலாம் வரக்கூடாது. அப்படி டீசெண்டாக இந்த இடம் இவ்வளோ பெருசாக ஆகியா இருக்குது, அதை காப்பாற்றணும். ரொம்ப நன்றி சார், உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி சார். என் பேர் பாண்டியன். 86 ஜாயின் பண்ணேன். ஓகே. அப்போது ஒன்றுமே இல்லை, ஒரு ஓட்டர் சைக்கிள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதே 86 சேம் பீரியடில் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. 17 வயசு எனக்கு. 17 வயசில் வந்து ஜிம்லேயும் ஜாயின் பண்ணிட்டேன், பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெண்டுமே ஒரே ஏஜ் தான், நியர்பை. அப்போது நல்ல ஹார்ட் ஒர்க்கு பண்ணோம், காம்படிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வெறும் வந்துட்டு ஒரு வெறி, எப்படியும் நம்மளும் நல்லா லிஃப்ட் ஆகின பாடி பில்டர்னு தொடர்ந்து பயிற்சி பண்ணோம். ஃபுட்டு பயங்கரமான ஃபுட்டு. ஒரு நாளைக்கு சாயந்தரமான 8 பரோட்டா, 2 பீஃபு, ஒரு பெரிய டம்ளரில் மில்க்கு மலாயோடா, 4 வாழைப்பழம். திரும்பி வீட்டில் போயிட்டு நார்மலி ஃபுட்டு சாப்பிட்ருவோம். எர்லி மார்னிங் 4:30 மணிக்கு எழுந்திருப்போம். 4:30 மணிக்கு இருந்தால் ஜிம்முக்கு போகணும்னு வயிறு பசிக்கும். அம்மான்னுவேன், ஏதோ பழைய இது போட்டு கொடுப்பாங்க, அதான் இருக்கும் வீட்டில். அதை சாப்பிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். நம்ம ஜிம்மில் 5 மணிக்கு வந்துடும் விடிகாலம். 5 மணிக்கு வந்து 7 o'clock வரைக்கும் செய்வோம். காம்படிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜிம்மில் வந்து ஒரு 2 காம்படிஷன் நாங்கள் பண்ணோம். 1990, 1991 இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஓப்பன் மீட் ஒன்று நடந்தது டி நகரில். அப்போ 5th பிளேஸ் கொடுத்தாங்க ஸ்டேட் லெவலில். ஸ்டேட் லெவலில் 5th மேன்ஃபீல்டு ஜிம்னாசியம்னு சொல்லிட்டு அவங்க நடத்துகிறாங்க. அப்போது 92 அதில் வாங்கினோம். சரி, நம்ம வந்து அமெச்சூரில் வந்து ப்ளேஸ் பண்ணோம். அமெச்சூர் கவர்மெண்ட் நடத்துகிறோம். அப்போது 27th பாடி பில்டிங் ஆஃப் தமிழ்நாடு நடத்துனாங்க இதில் ஐசிஎஃப்பில். அங்கே வந்து 93ல் ஹெவி காம்படிஷன். எங்கள் பாடி வெயிட்டு நான் வந்து அப்போது 78 கிலோ தான் இருந்தேன். 80 கிலோ மேலே போனால் தான் ப்ளேஸ் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. எங்கள் கோச் சொல்லிட்டாப்புல, என்ன பண்ணுறது அந்த டைம்லி போயிட்டு வாழைப்பழம் தண்ணி சாப்பிட்டு 2 கிலோ ஸ்பாட்லி இன்க்ரீஸ் பண்ணோம். ஸ்பாட்லி 2 கிலோ 78. ஆமாம், 80. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் வெளியே வந்து ஃபுல்லாக வாமிட் பண்ணி ஃபுல்லாக டைட்டாக எக்ஸசைஸ் பண்ணோம். அப்புறம் காம்படிஷன் மேலே போனோம். 3 லெவலில் வந்து ஃபில்டர் பண்ணுறாங்க. ஒரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 4 பேர் நிற்க வைப்பாங்க. எங்கள் பாடி வெயிட்டில் வந்து ஒரு 37 பேர் நின்றானுங்க. அதில் 1 to 10 வந்து செலக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 8th பிளேஸ் கொடுத்தாங்க. அப்போது 8th பிளேஸ் விருட்டை பார்த்து சீனியர் பாடி பில்டர் தமிழ்நாடு. ரொம்ப டஃப்பாக இருந்தது. அப்போது அந்த காம்படிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ப்ராஜெக்ட் பண்ணி வேலை லெவலில் போகலான்னு பார்த்தோம். அந்த வேலை வாங்கணும்ன்ற ஒரு மோட்டிவேஷன் தான் செஞ்சோம். ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாக தெரிஞ்சுது. சரி வேண்டாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டே இருந்தோம். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. 2009 வரைக்கும் மிஸ்டர் லோகநாதன் சொல்லி ஜிம்மு பார்த்துட்டு இருந்தார். அவர் ட்ராப் பண்ணிட்டார். இல்லை, அவர் நான் இது ரெடில்சி ஷிஃப்ட் ஆக போகிறோம்பா, நீங்களாம் பார்த்துங்க அப்படின்ட்டு 2009 வந்து அப்புறம் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு கொடுத்து அண்ணாச்சி கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஃபுல்லாக அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக நான் தான் பார்த்தேன். மெயின்டெனன்ஸ் எல்லாம் எவ்ரிதிங் நான் தான் பார்த்தேன். அப்போது காம்படிஷன் பண்ணோம். 2 காம்படிஷன் பண்ணேன் என் ஃபீல்டில். அதெல்லாம் எத்தனை நிமிஷம் மறந்துட்டேன். ஆமாம், நல்லா சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு ப்ரௌடாக இருந்தது. ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. நல்ல ஒரு வரவேற்பு. சவுத் இந்தியா ஒரு முறை வச்சுருந்தோம். ஒரு முறை நான் மெடலிஸ்ட் வச்சுருந்தோம். டோட்டலி காம்படிஷன் ஒன்று நடத்தியிருந்தோம். எல்லாமே ரொம்ப நல்ல பிரமாதமாக இருந்தது. எல்லாமே வாத்தியார் எல்லாம் சீனியர்ஸ். நாங்கள் வந்து ஒரு 55 பேர் ஒரு அப்படியே பில்ட்டாக இருக்கிறோம். எதுனாலும் கஷ்டம் உடனே கொடுத்துருவாங்க. இந்த மேலே கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து 2008 ஒரு 36,000 வசூல் பண்ணி கொடுத்தேன் அந்த பீரியடில். அப்போ கன்சல்ட் பண்ணி எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி போட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து இதை வாத்தியார் சொன்னார், நம்ம வந்து சவுத் ஏஷியா பண்ணோம்பா, சவுத் இந்தியா பண்ணோம்பா, கொஞ்சம் வசூல் பண்ணனாரு. அப்போ ரைட்டு, ஓகே சார். என்ன பண்ணோம், ஒரு பர் ஹெட்டு வந்து அந்த 55 பேரும் ஆளுக்கு 5,000 கொடுத்தாங்க. அப்புறம் நானும் அண்ணாச்சி வெளியெலாம் கொஞ்சம் ஃபண்டு வாங்கினோம். அதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒரு 2,85,000 வந்தது. ஃபுல்லாக நல்ல எக்ஸ்பென்ஸாக மேற்படியே கொஞ்சம் ஆச்சு. ஆனால் அந்த ஆண்டு விழா ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருமே பிரியாணி எல்லாம் நல்லா இது 2 நாள் விழா நடந்தது மொத்தம். அது இந்த பிளட் கேம்ப்லாம் வச்சுருந்தோம். நல்லா கவர் ஆச்சு, நல்லா ரீச் ஆச்சு. அவ்வளோ தமிழ்நாடு ரொம்ப நல்லா ரீச் ஆச்சு. 2th செஞ்சுரி அவ்வளோதான். அதான் எங்களோட கான்செப்டே. அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் ரீச் பண்ணி அந்த லெவலுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய்ட்டு ஜிம்மை நாங்கள் சேர்த்துருவோம். அது நல்லா வந்து எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. எல்லாமே ஒன்று சேர்ந்து அதில் என்னவோ ஃபண்டு பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நல்லா லிஃப்டாக இருக்கிறேன். நல்லா நீ கார் பாங்களோட நல்லா வசதியாக இருக்கிறேன். எல்லாமே எங்களுக்கு ஜிம்மு தான்.